நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கருப்பினத்தவரின் கழுத்தை நெரித்துக் கொன்ற போலீசாரின் மீது நடவடிக்கை தேவையில்லை என்ற தீர்ப்பினை அடுத்து அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் போராட்டம் மீண்டும் தலைதூக்கியிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மிசோரியில் உள்ள ஃபெர்கூசனில் கருப்பின இளைஞர் மைக்கேல் பிரவுனை அமெரிக்க காவல் அலுவலர் டாரன் வில்சன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இந்த விஷயத்தில் நியாயம் கேட்டு பல்லாயிரக்கணக்கானோர் 2 மாதத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தினர். இப்போராட்டங்கள் கடந்த சில நாள்களாக ஓரளவுக்கு ஓய்ந்திருந்தன. இந்நிலையில் இதேபோல மற்றொரு சம்பவத்தில் நியூயார்க்கில் வசித்த எரிக் கார்னர் என்ற கருப்பினத்தவரை காவல் அலுவலர்கள் கழுத்தை நெரித்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டிலும் காவல் அலுவலர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்று பெருநடுவர் ஒருவர் தீர்ப்பளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய நியூயார்க் நகர அரசு வழக்குரைஞர் எரிக் ஹோல்டர் இந்த விஷயத்தில் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். Since Mr. Garner's death, the United States Attorney's Office for the Eastern District of New York, the Civil Rights Division, and the Federal Bureau of Investigation. கார்னரின் மரணம் பற்றி FBI-யின் ஒரு பிரிவான மனித உரிமை அமைப்பு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. உள்ளூர் போலீசாரின் விசாரணைகளும் நடத்தப்பட்டு வந்தன. தற்போது உள்ளூர் போலீசாரின் விசாரணைகள் முடிவடைந்துள்ளன. இந்த விசாரணைகளை நீதித்துறை கவனமாக பரிசீலித்து அதன்படி நடவடிக்கை எடுக்கும். Now that the local investigation has concluded, I'm here to announce that the Justice Department will proceed. இருப்பினும் பெருநடுவரின் தீர்ப்பை அடுத்து அமெரிக்காவின் பிலடெல்பியா, பென்சில்வேனியா உள்ளிட்ட பல நகரங்களில் நேற்று போராட்டம் நடத்தப்பட்டன. ஆகஸ்ட் மாதம் மைக்கேல் பிரவுன் வெள்ளையன காவல் அலுவலரால் சுடப்பட்ட நிலையில் சுமார் 4.5 மணி நேரம் தரையில் கிடந்ததை நினைவுபடுத்தும் வகையில் போராட்டக்காரர்கள் 4.5 மணி நேரம் இறந்து கிடந்தவர்களைப் போல படுத்திருந்தனர். போராட்டம் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் வெள்ளையன போலீசாரால் கையாளப்படும் விதம் குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு உள்பட பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கேள்வி எழுப்பி வருகின்றன.